நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ப்ரோ ஏன் ப்ரோ முன்ன மாதிரி வீடியோ போட மாட்டீங்க என்னாச்சுன்னு. லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ஜுரம், அது இல்லாமல் மெயினாக எனக்கு அஃபெக்ட் ஆனது சளி பிடிச்சிக்கிச்சு. என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராகவே வர மாட்டுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பேசுறதுல. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டேஸாக பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் சேலஞ்ச் வீடியோ போடாமல் நார்மல் வீடியோவே போட்டுட்டு இருந்தேன். இந்த ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 6 கரண்ட் பேப்பர் இருக்குது, 7 அரியர் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எழுதி பாஸ் ஆகணும். அதனால் நான் வீடியோ போட மாட்டேன்லாம் சொல்ல வரல, வீடியோ போடுவோம். ஒன்று விட்டு ஒரு நாள் இந்தமாரி தான் போடுவேன். ஏன்னாக்கா நம்ம எக்ஸாமே கையில் வச்சுக்கணும், அதே சமயம் வீடியோ எடுக்கிறதையும் விடக்கூடாது. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போகும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு சேலஞ்ச் வீடியோ, என்டர்டைன்மெண்ட் வீடியோன்னு நிறையா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரெகுலராக. எக்ஸாமை நினச்சாலே ரொம்ப தலைவலிக்குது. அதுவும் இந்த M1 M2 M3 அப்பப்பா. பேசிக்கலி எனக்கு மேக்ஸே வராது. இந்த அரியர்லாம் எழுதி முடிச்சாதான் எனக்கு டிகிரி கிடைக்கும். எக்ஸாம், வீடியோ, ஒர்க்கு 3த்தையும் நான் சேர்த்து பார்த்தாகணும். எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எந்த நிலையிலையும் என்னோட முயற்சி மட்டும் நான் கைவிட மாட்டேன். இப்போ நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் பாய்.